ஹலோ நண்பர்களே, வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் முருகருக்கு பூஜை பண்ணுறீங்க. ஸோ முருகரோட அருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்கும், முருகர் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சத்தத்தை கொடுத்து நான் உன் கூட இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அப்புறமா என்னென்ன மாதிரியான உயிரினங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு வரும், அப்புறம் உங்கள் வீட்டில் பேட் வைப்ரேஷன், அதாவது கெட்ட சக்திகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்னென்ன மாதிரியான உயிரினங்கள்லாம் வரும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி உள்ள கொஸ்டினுக்கெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம், பதில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்றைக்கும் பூஜை பண்ணியிருப்பீங்க. எனக்கு இன்றைக்கி பூஜை பண்ணுறதுல உள்ள அனுபவத்தை நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்றைக்கி பூஜை பண்ணதில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான அனுபவங்கள் கிடச்சுன்னு நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் முருகருக்கு இப்போ பூஜை பண்ணுறீங்க, அவரோட வேலுக்கெல்லாம் பூஜை பண்ணுறீங்க, அவருக்கு பிரசாதம் வைக்கிறீங்க, அவருக்கு தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டுறீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படித்து முடித்து பூஜையை நிறைவு பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் இந்த பூஜை பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு என்ன பல்லி இல்லை கவுளி ரெண்டுமே ஒன்று தான், அந்த சத்தம் கேட்குது. பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது கேட்குது, இல்லை பூஜையை முடிக்கிற அந்த டைமில் கேட்குது அப்படின்னா, இல்லை நீங்கள் பூஜை பண்ணி முடித்து விளக்கெல்லாம் வச்சுருக்கீங்க, விளக்க இன்னும் நீங்கள் மலையேற்றலை, ஸோ அந்த டைமில் கூட உங்களுக்கு கேட்குது அப்படின்னாலும் கூட உங்களோட வேண்டுதலை முருகர் கேட்குறார். அவர் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார், உங்களுக்கு எப்போவுமே அவர் துணையாக இருக்கிறார். உங்களோட வேண்டுதல் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும்னு அவர் உங்களுக்கு வாக்குறுதி தரார். அதுதான் அந்த சத்தத்தோட அர்த்தம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சில பேருக்கு வீட்டுக்கு உள்பக்கமாக அந்த சத்தம் கேட்கும், ஒரு சில பேருக்கு வீட்டுக்கு வெளியே இருந்து அந்த கௌளி சத்தம் கேட்கும். ஸோ இது நம்மளோட இஷ்ட தெய்வத்தோட சக்தி இருந்தாலும் இந்த கௌளி சத்தம் கேட்கும். அதே போல் நம்மளோட குலதெய்வங்கள் நம்மளுக்கு துணையாக இருந்தாங்க அப்படின்னாலும் இந்த கௌளி சத்தம் நம்மளோட வீட்டில் கேட்கும். அதே போல் நல்ல சக்திகள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சத்தங்கள் நம்மளுக்கு கேட்கும். நல்ல சக்தி, உங்கள் வீடு என்ன சொல்கிறது, சுபிட்சமாக இருக்குது, நல்லா சுத்தமாக இருக்குது, ஒரு தெய்வ கடாட்சத்தோடு இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற வீடுகளில் தான் இந்த மாதிரி சத்தங்கள் கேட்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு நறுமணம் வீசும். நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு நறுமணம் வீசுறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சாம்பிராணி வச்சுருப்பீங்க, சூடகம் காட்டியிருப்பீங்க, ஒரு சில பேர் ஜவ்வாது வைப்பாங்க, பன்னீர் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வாசனைகள்லாம் வர்றது யூஸ்வல் தான். சந்தனம், குங்குமம் எல்லாமே நம்ம பூஜை அறையில் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு அந்த நறுமணம் வருது அப்படின்னா அது நம்மளுக்கு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை, பூஜையே பண்ணலை, ஆனாலும் உங்களுக்கு அந்த மனம் வீசுது அப்படின்னா அது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அப்போ உங்களோட இஷ்ட தெய்வமோ இல்லை உங்கள் குலதெய்வமோ உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க எப்போவுமே உங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க. இதை தெரியப்படுத்துகிறாங்க உங்களுக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா உங்களுக்கு இப்போ முருகர் அருள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு என்னென்ன மாதிரியான உயிரினங்கள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட் டைம்லையோ இல்லை பகல் டைமில் ஒரு சில பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இறை நம்பிக்கையும் அதிகமாக இருக்கும், இறை சக்தியும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், இறைவனோட ஆசையும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களால அந்த பிரம்ம முகூர்த்த டைம்லலாம் ஒரு சில பேரால் முழிக்க கூட முடியாது. ஸோ உங்களால் எந்திரிக்க முடிஞ்சாலே அது பெரிய விஷயம் தான். நீங்கள் பூஜை பண்ணுறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஸோ அந்த டைமில் எழுந்திரிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி இந்த டைமில் பூஜை வைக்கும்போது நம்மளுக்கு கௌளி சத்தம்லாம் கேட்குறது நார்மல், நிறைய அதிகபட்சமாக கேட்கும் பகல் விடிய காலை அப்படிங்கிறதுனால. இந்த சாயங்காலம் டைமில் கேட்குறது
எப்போவாச்சும் ஒரு தடவை தான் வந்து கேட்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான உயிரினங்கள் வரும். வெட்டுக்கிளி வரும். வெட்டுக்கிளி வந்து தினம் வருது. இப்போ உங்கள் வீடு வந்து வயல்கரை பக்கம் இருக்குது, இல்லை வந்து உங்கள் வீட்டை சுற்றி நிறைய செடிகள் இருக்குதுன்னா வெட்டுக்கிளி வரதெல்லாம் நார்மல் தான். ஆனால் வந்து எங்கள் வீட்டை சுற்றி செடிகள் ஒன்றும் கிடையாது, எங்கள் வீடு வந்து டவுனுக்குள்ளே இருக்குது. அந்த டைமில் வந்து உங்கள் வீட்டில் வந்து வெட்டுக்கிளி வருது, இல்லாட்டி வந்து பட்டாம்பூச்சி வருது, இல்லாட்டி வந்து தட்டான் வந்து என்ன நம்ம சொல்லுவோம், புட்டான்னு சொல்லுவோம் எங்கள் ஊர்லலாம். உங்கள் ஊர் சைடு எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது. தட்டான் பூச்சி வருது, இல்லை பட்டான் பூச்சி வருது. ரெண்டுமே ஒன்று கிடையாது, ரெண்டுமே வேறு. இது வந்தாலுமே கூட நம்ம வீட்டில் வந்து இறைசக்தி இருக்குது. முருகர் வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கிறார், நம்ம இல்லத்தில் நம்ம கூட அவரோட பக்தருக்கு துணையாக வந்து அவர் இருக்கிறார்னு அர்த்தம். ஸோ வந்து இந்த மாதிரி பூச்சி வர்றது, அதுக்கப்புறம் வந்து அணில் வர்றது. நைட் டைம்லலாம் வந்து அணில் வர்றது வந்து ரொம்ப ரேரு. ஸோ அணில் வர்றது, அப்புறம் வந்து நாய் வர்றது. நாய் வந்து பைரவரோட வாகனம். ஸோ வந்து அது வந்தாலும் நம்மளுக்கு நம்ம குலதெய்வம் வந்து காவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ வந்து இந்த மாதிரி நாய் வர்றது. அப்புறம் வந்து நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், பசுமாடு நீங்கள் பார்த்தாலுமே அதுவும் கூட உங்களுக்கு வந்து முருகர் வந்து உங்களுக்கு வந்து அவரோட அருளை வந்து முழுசாக தர்றாரு. ஸோ வந்து இந்த மாதிரி வர்றது. அப்புறம் வந்து வேறு என்ன அந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வீட்டுக்கு பாம்பு கூட வந்திருக்கும். ஸோ வந்து பாம்பு வர்றது வந்து நல்ல சக்தி இருக்கிற இடமா இல்லை கெட்ட சக்தி இருக்கிற இடமானலாம் சொல்ல முடியாது. அது வந்து ஒருவேளை வந்து அது வந்து நல்ல இதுக்கும் வரும், கெட்ட இதுக்கும் வரும். அதை வந்து நம்மளால் வந்து எப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு வந்து தோஷங்கள்லாம் இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து அந்த செவ்வாய் தோஷம்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அப்படி வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தோஷங்கள் இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பாம்பெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கோ இல்லை வந்து நாகராஜா கோயிலுக்கோ போயிட்டு பால் ஊற்றி மஞ்சள் பொடியெல்லாம் வச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது வர்றது வந்து அப்படி ஸ்டாப் ஆயிரும். ஒரு சில பேர் வீடு பார்த்திங்கன்னா வீடுகள் அமைந்திருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்து கூட நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வரும். அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வந்து எப்பவும் இல்லாமல் நீங்கள் வந்து பூஜை வைக்கிற டைமில் வந்து அது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து முருகரோட அருள் வந்து முழுமையாக இருக்குது அப்படின்னு. இப்போ உங்கள் வீட்டில் வந்து கெட்ட சக்தி ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரியான உயிரினங்கள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருவண்டு, அப்புறம் வந்து இந்த கொடிய விஷம் உள்ள அந்த தேள், இந்த பூரான், இந்த மாதிரி உள்ள உயிரினங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து என்ன கெட்ட சக்திகள் இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு கெட்டது நடக்க போகுது இதெல்லாம் தெரிவிக்கிறதுக்கு. இப்போ உங்கள் வீட்டில் வந்து யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைடில் வந்து அந்த கருவண்டு வந்து சுற்றிட்டே இருக்கும். ஈவன் உங்களுக்கு ஒரு ஃபீவராக இருந்தாலும் கூட அந்த கருவண்டு வந்து வீட்டில் எங்கேயாவது அது வந்து அரிச்சு சுற்றிட்டே தான் இருக்கும். நம்ம விரட்டி விட்டாலுமே அது வந்து வரத்தான் செய்யும். ஸோ வந்து அது வந்து ஏதோ ஒரு கெட்ட இதை வந்து கொண்டு வருது. ஆனால் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு சக்தி இருக்கும்போது அதை வந்து ரொம்ப நம்மளை வந்து நெருங்க விடாது. அது வந்து என்ன சொல்ல, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு, அந்த மாதிரி நம்மளை வந்து முருகர் வந்து காப்பாற்றிடுவார். ஸோ வந்து நீங்கள் முருகர் பக்தராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அவருக்கு மேலே வந்து 100% நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் அவர் வந்து என் கூட தான் இருக்கிறார், எனக்கு வந்து என்ன துன்பம் வந்தாலும் அவர் வந்து என்னை காப்பாற்றுவார். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பிக்கைகளோடு நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ கெட்டது வந்தாலும் நம்ம வந்து யாரையுமே நம்ப மாட்டோம், கூட இருக்கிறவங்கள கூட நம்ப மாட்டோம். நம்ம வந்து நம்ம நேராக போயிட்டு நம்ம ஒரு சொட்டு கண்ணீரனாலும் பக்கத்தில் இருக்கிற யாருக்கிட்டேயுமே விடக்கூடாதுன்னு நினைப்போம். முருகர் பக்தராக இருக்கிறவங்களுக்கு இது வந்து 100% இது வந்து தோணும். ஏன்னா வந்து நம்ம யாரையுமே நம்ப மாட்டோம், அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து எல்லாரையும் நம்பி 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 நம்ம வந்து நிறைய நம்பிக்கை துரோகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து முருகரோட காலடியிலேயே போய் விழுவோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம எப்படி நம்மளோட கஷ்டத்தை வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்லி அழுவோம். நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன
கண்ணீர் வந்தாலுமே ஒரு சந்தோஷம் வந்தாலுமே நம்ம வந்து முதல்ல சொல்கிற ஆள் வந்து நம்ம முருகராக தான் இருக்கும். ஸோ வந்து அவருக்கு காலடியில் தான் வந்து நம்ம வந்து நம்மளோட சந்தோஷத்தையும் வந்து ஷேர் பண்ணுவோம், அதே போல் நம்மளோட கஷ்டங்களையும் வந்து ஷேர் பண்ணுவோம். இது வந்து முருகர் பக்தராக இருக்கிறவங்களுக்கு நடந்திருக்கா இல்லையான்னு வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான்லாம் வந்து எப்போவுமே அப்படி தான். எனக்கு வந்து எல்லார் மேலே இருந்த நம்பிக்கையுமே டோட்டலாக வந்து நான் வந்து இதாக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து எதுனாலும் நம்ம இப்போ ஷேரிங் வந்து முருகர்கிட்ட மட்டும்தான். அதே மாதிரி இன்றைக்கி எனக்கு என்ன நடந்துச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இன்றைக்கி நான் என்னோடய பூஜையை முடிச்சுட்டு கந்த சஷ்டி கவசம்லாம் படித்து முடித்ததுக்கப்புறமா நான் வந்து விளக்கு வச்சுட்டு வீட்டிலேருந்து வெளியே போயிருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு வந்து கவுளி அடிக்கிற சவுண்டு வந்து கேட்டுச்சு. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம வந்து நம்மளோட நண்பர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு கூட இது வந்து நடக்குது. ஸோ நம்மளோட முருகர் நம்ம கூட தான் இருக்கிறார், அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து நம்ம முருகர் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நம்மளோட கஷ்டத்தை வந்து அவரை தீர்ப்பார்னு வந்து 100% நம்பிக்கை இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கும் வந்து அவர் வந்து உங்கள் கூட இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. அப்படி என்னென்ன உயிரினங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.